ஒரு சுபமான யோக அத்தனை அமைப்புகளையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல வலுவான நிலைமையில சனி பகவான் இருப்பது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. பணம் வரக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன? உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க போது நான் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். உலகம் முழுக்க பரவி இருக்கும் குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் சாதக பாதகங்களை தரும் என்பதை பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படியே ஆரம்பிக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு அப்படியே 6ஆம் இடத்தில் எதிர்ப்புகளை, கடன்களை, நோய்களை தவிர்க்கக்கூடிய 6ஆம் இடத்தில் ராசிநாதன் 6ஆம் பாவகத்தில் ராசிநாதன் மாதத்தின் 30 நாட்களும் இருப்பது என்பது கடுமையான ஒரு நல்ல அமைப்பு. இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு எல்லா லெவல்லையும் தொட்டது தொடங்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்ல வேலை மாற்றம். ஒரு 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலைங்க, அல்லது வேலை கிடைச்ச வேலையே போயிடுச்சுங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு மாதிரியாக வேலையை தேடிக்கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்ற கவலைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ கண்மணிகள் எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள் அட்டகாசமாக இருக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க, சரியாக சம்பளம் வர மாட்டேங்குது. இன்னொன்று டாப் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜர், சூப்பர்வைசர் இவங்கெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இவர்கள் எல்லாத்தையும் சமாளித்து உங்கள் பக்கம் சாதகமாக மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர், அதே நேரத்தில் ஒரு விவசாய பெருமக்கள், ஒரு சின்ன சின்ன இயந்திரங்களை மட்டுமே வச்சு ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன், அன்னன்னைக்கு ஒரு காய்கறி பழம் விற்று ஒரு பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன், கோவில் வாசலில் மாலை கடை வச்சுருக்கிறேன், பூக்கடை வச்சுருக்கிறேன், அர்ச்சனை தட்டு விற்கிறேன், இந்த மாதிரியான எளிய நிலைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தினசரி வருமானம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோக அத்தனை அமைப்புகளையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியது. அந்த 3ஆம் பாவகத்தில் குருவும் சுக்கிரனும் வலுத்திருப்பது எது நடந்தாலும் பரவாயில்ல, என்னால் சமாளிக்க முடியும், நான் ஒன்றும் தப்பு பண்ணலை என்கின்ற மாதிரியாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல அறிமுகம் கிடைக்குங்க. உங்களை விட உயர்ந்த ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடியவர், ஒரு அதிகாரியாக இருக்கலாம், ஒரு அந்தஸ்துள்ளவர், எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரியானது, அல்லது ஊரிலேயே பெரிய மனிதர், மாவட்டத்திலேயே பெரிய மனிதர், ஏதேனும் ஒரு நிலையில் அவருக்கு இந்த அணில் ராமருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிச்சாமே, அந்த மாதிரியாக நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்ய போக ஒரு நல்ல விதமான அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே மாறுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல ராகு கேதுக்கள், 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒன்று. அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கும். அவர்களின் மூலமாக நன்மைகள், வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டிற்கு போவதற்கு முயற்சி பண்ணவங்க, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. உங்கள் நண்பர்கள்லேயே அந்நிய மதம் சார்ந்தவர்கள், இனம் சார்ந்தவர்கள், நம்முடைய மொழி பேசாதவங்க யாருன்னா இருந்தால் அவர்களின் மூலமான ஒரு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய சுபமான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் இந்த மாதம். என்ன? 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்கள் ராசிநாதன், ஒரு 20 நாட்களுக்கு மேலே 2ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் சனி பகவான் இருப்பது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. கோச்சார ரீதியில் முதல்ல சனியுடைய பலனை தான் பார்க்கணும். எப்படி இருக்கிறார், எங்கேயாவது போய் நமக்கு கெடுதலை தரக்கூடிய நிலைமைகளில் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கணும். கோச்சார ரீதியில் சனியும் குருவும் இன்றைக்கு அட்டகாசமான ஒரு நிலைமையில் இருப்பதாலும் ராசிநாதன் வலுவான அமைப்பில் இருக்கிறனாலையும் பெரிய அளவில் எதுவுமே கெடுதல்கள் நடக்காமல் சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்கக்கூடிய. என்னையா மார்க் போடுவீங்க? 80 மார்க் தாராளமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு போடுவாங்க. 80 மார்க் வயதுக்கு ஏற்றாற்படி தாங்க நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்படியே திருமண உறவுகள் இந்த மாதத்திலேயே, வருகின்ற மாதத்திலேயே நிச்சயார்த்தம், வருஷத்திற்கு இந்த வருஷம் முடிகிறதுலே கல்யாணம் என்கின்ற மாதிரியான சில அமைப்பு. காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பாருங்கள், 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. குடும்பம் அமையணும்னா கணவனையோ மனைவியவோ நம்ம அடையாளம் பார்க்கணும்ல, அடையாளம் தெரியணும்ல, அதற்கான அடையாளம் தெரியக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கேன். என்னங்க எல்லாம் ஒரு நல்லதாகவே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது கெடுதல் இருக்குமா, சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்களால் ஏதாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும். பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றது லேசாக மனசுக்குள்ளே ஒரு லேசாக ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். பிள்ளைங்க படிக்க தான் போகுதா, வேலைக்கு தான் போகுதா இல்லையா,
பருவ வயது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழல்கள் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே பிள்ளைங்க அப்படி வம்பிழுத்துக்கிட்டு வர்றது, பிள்ளைங்க எப்படி வம்பிழுத்துக்கிட்டு வர்றது, அல்லது நம்ம பேச்சை கேட்காம எதையாவது செய்கிறது. பிள்ளைகள் என்றாலே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம அப்பா அம்மா பேச்சை நம்ம என்றைக்குமே கேட்டது இல்லையே. நம்ம பேச்சை மட்டும் எப்படி நம்ம பிள்ளைங்க கேட்கும்னு நினைப்போம். ஆக இந்த இடத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் கொஞ்சம் மன கஷ்டம் வரக்கூடிய சூழல் மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. அதை மட்டும் ஒரு தகவல் தலைமுறை இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலைமுறை இடைவெளி இருக்கும். இவருக்கு என்ன தெரியும், அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பிள்ளைங்க நினைக்கிறதும், பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அப்பா அம்மாக்கள் நினைக்கிறதுமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் 15 நாட்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரு வகையில் அரசு அனுமதி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. பட்டா கேட்டு விட்டமிச்சிருந்தவங்க, ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு கடை கேட்டிருக்கிறேன், ஒரு ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் கேட்டிருக்கிறேன், அது கேட்டிருக்கிறேன், இது கேட்டிருக்கிறேன், எளிய நிலையில் இருக்கிறேன், அரசாங்கத்தோட உதவித்தொகை கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரியான அரசிடமிருந்து ஏதேனும் உதவித்தொகை வருவதற்கான ஒரு அலைஞ்சிக்கிட்டே அலைய விட்றாங்கப்பா, ஒரு கையெழுத்தை மட்டும் போட மாட்டேன்றாங்க, அலைய விட்றாங்கன்ற மாதிரியாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை மாதத்தின் முற்பகுதியிலேயே முதல் 15 நாட்களுக்குள்ளேயே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ரிஷபராசிக்கார பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாதங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்காது. எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இப்போது உண்டு. என்ன மேன்மைகள்? கௌரவம், மதிப்பு கூடக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். ராசியில் 2 சுபகிரகம் இருக்குது, வலிமையான நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுத்து இருக்கிறார்கள். பணம் வரக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா என்ன? உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க போதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். ராசிநாதன் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 கிடச்சிரும். என்னடா அது, நமக்கு கூட அதிர்ஷ்டம் வேலை செய்யுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்மை பற்றியே ஒரு மாதிரியான சந்தோஷமான அமைப்புகள் மாதத்தின் முதல் பகுதி 20 நாட்களுக்குள்ள. கடைசி 10 நாள் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். முதல் 20 நாட்கள் கண்டிப்பாக எல்லாம் நினைக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையின் அமைப்புகளில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கும். குருபார்வை இருக்குது, இருந்தாலும் தந்தை வழி அமைப்புகளில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது அப்பா கிட்ட ஏதாவது கருத்து வேற்றுமை, அப்பா சொன்னதை நம்ம செய்ய முடியாமல் போகிறது, அவர் நம்ம சொல்கிறத அவர் செய்ய முடியாமல் போகிறது, ரெண்டும் ஒன்று தானே. அவர் சொல்கிறத நம்ம கேட்க முடியாமல் போகிறது, நம்ம விரும்புகிறத அவர் கொடுக்க முடியாமல் போகிறது என்கின்ற மாதிரியாக தந்தையால் ஏதேனும் ஒரு மனவேதனை இருக்கக்கூடிய தன்மை. சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ். அதாவது சொந்த ஊருக்கு பூர்வீகத்துக்கு திரும்பி போக முடியாதமாக இருக்கிற சூழல். பூர்வீகத்தில் சொந்தத்தில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு தாய் மண்ணிற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆக ஒரு மாதிரியாக மதிப்பு உயரக்கூடிய, அந்தஸ்து கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைகள்லையும் நம்முடைய மிதனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் சொல்லுவேன். எல்லாம் சரி, ஏதாவது நெகட்டிவான அமைப்புகள் இருக்கா? 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். அம்மா விஷயங்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப செலவு வரும். சர்வீஸ் இப்போ தான் பண்ணுவீங்க. வண்டியை கொண்டு போய் விட்டையா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எதிர்பார்த்தேன், பில் என்னடானா 20000 தீட்டி வச்சிருக்கிறான் என்கின்ற மாதிரி பட்ஜெட்டை மீறிய ஒரு வண்டி செலவுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது 4ஆம் இடத்துல இருக்குது. அம்மாவுக்கும் ஏதாவது அவங்க வாங்கி கொடுக்க, அவங்க நினச்சதை வாங்கி கொடுத்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. அம்மாவுடைய கண்ணீரை பார்த்தோடனே மிதனராசிக்காரர்களுக்கு மனசு கலங்கி போயிடும் இல்லையா, ஐயோ பெத்த தாய் இப்படி கொஞ்சம் கண்ணு கலங்குதே அப்படின்ட்டு. அந்த வகையில் ஏதாவது ஒரு செலவுகள் வரும். ஆனாலும் சந்தோஷமாக தான் செலவு பண்ணுவீங்க. சிலருக்கு சுக பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உல்லாச பயணங்களின் மூலமாக குடும்பத்தோடு, கணவன் மனைவி குழந்தைகளோடு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணி அதன் மூலமாக செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. என்னதான் செலவுகள் வந்தாலும் வருமானம் அதற்கேற்ற முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழிலில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என பெரும்பகுதி அமைப்புகள் 20ஆம் தேதி வரைக்குமே பெரிய அளவில் நல்லா தாங்க மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் பெரிய அளவில் இருக்காது. அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய தன்மை. ஒரு எளிய முறையில் நண்பர்களாக சேர்ந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நிலையில் ஆரம்பிக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்.
லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.